வணக்கம் நண்பர்களே. பேசிக்கா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. சோ வாங்க பார்க்கலாம். என்னன்னு அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். நான் ட்ரெயின்ல போயின்னு இருக்கேன். அப்போன்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட் நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி எங்க கம்பெனில வேகன்சி இருக்கு, டிஎம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. உடனே நான் ஐடி உள்ள போய் செக் பண்ணேன். பார்த்தா நேமு கிஸ்மி. அப்படியே கீழே வந்து போஸ்ட பார்த்தா நேமு ஜிஎஸ்சி கம்பெனி, மாசம் 22,000 சம்பளம். என்ன ஊருன்னு பார்த்தா ஒசூரு, கிருஷ்ணகிரி. இது அது இல்ல. எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா கடைசியில சொல்றேன். சரி, நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, என்ன மாதிரி ஒர்க் ப்ரோ கேட்டா ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட். அந்த பாயிண்ட தான் நீங்க நோட் பண்ணணும். அவர் லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு, அது வந்துட்டு ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனியே கிடையாது. அதையுமே நான் ஓப்பனா கேட்டேன். ப்ரோ ஏன் ப்ரோ எடுத்த வார்த்தைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல மாட்டீங்க, கம்பெனில வந்துட்ட பிறகுதான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு 4 நாள் ட்ரைனிங் தருவோம், அதுலதான் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப மேட்ரு வரும். இது என்ன கம்பெனி பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க வந்து ஒரு 40,000 கட்டணும்னு சொல்லுவானுங்க. கட்டினா நீங்க போட போறது இன்னமும் 40,000 தான். ஆனா உங்களுக்கு வர போறது 2-3 லட்சம் அப்படின்னு சொல்லுவானுங்க. நீங்களும் நம்பி அந்த 40,000 கட்டினீங்கன்னா அதை எப்படி எடுக்கணும்னா நீங்க இத மாதிரி ஒவ்வொரு ஆளா புடிச்சு சேர்த்து விடணும். ஆமா, இது வந்து ஒரு ஆள் சேர்த்து விடுற கம்பெனி. உங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நானும் இந்த மாதிரி ஏமாந்து போய் 4 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அடி வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த ஆளுதான். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த 4 நாள் ட்ரைனிங்ல நீங்களாவே இருக்க மாட்டீங்க. உங்க மண்டையை பிடிச்சி கழுவி எப்படியோ இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவானுங்க. அதனாலதான் வரக்குள்ள ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் எப்படியோ சொல்லி உங்களை அங்க வர வச்சிருவானுங்க. அதை கூப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்க வேலை பார்க்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா என்ன கூட்டது என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். யார நம்பர்னே தெரியல தாசனா. எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா என்ன மாதிரியே போய் என் ஃப்ரெண்டும் 4 நாள் அடி வாங்கிட்டு வந்தான். அதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. தயவு செஞ்சு யாரு எவருன்னு தெரியாம தெரிஞ்சவனே கூட்டாலும் போயிடாதீங்க. அதுவும் ஒசூர் பக்கம்னா போயிடாதீங்க. பாய், இதெல்லாம் சொல்லக்கூடாதுதான் நினைச்சேன். ஆனா என்ன சொல்ல வச்சுட்டானுங்க. ஆல்ரெடி அடி வாங்கணும். கமெண்ட் பண்ணுங்க. பாய்.